பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. யாருக்காக தேவன் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை பார்ப்போம். பிரியமானவர்களே, யாருக்காக தேவன் என்கிறதான ஒரு கேள்வியானது இதில் பொதுவாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாருக்காகவும் தான் தேவன். ஆனால் சில சூழ்நிலையில் தேவனை சேர முடியாதபடி சில பேருடைய அந்த அந்தஸ்தானது அதை தடுத்து நிறுத்துகிறது. ஆண்டவராக இயேசுவான்னு சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காதலின் நுழையும், ஆனால் ஐஸ்வர்வான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு ஐஸ்வர்வான்களாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நிறைய அந்தஸ்துகளும் பணமும் பொருளும் மனித ஒத்தாசையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அவர்கள் தேவனை தேடப்போவதில்லை, அவர்கள் தேவனை நாடப்போவதில்லை. அதனால் அவர்கள் இந்த பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய ஆசீர்வாதமானது பொதுவாக யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும், விதவிகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் அது கிடைக்கிறது. பஞ்ச காலத்தில் அந்த ஒரே ஒரு அந்த சரப்தா என்கிறதான அந்த சாரிபாத் ஊர் விதவைக்கு தான் அங்கே ஒரு ஒரு அற்புதமானது அங்கே நடக்கிறதாக இருக்கிறது. அந்த பானையில் அந்த கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாமல், பானையில் மாலை செலவழிந்து போகாதபடி பஞ்ச காலத்தில் தேவன் போஷிக்கிறார். அப்போது அந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த விதவியின் வீட்டுக்கு மாத்திரம்தான் அங்கே தீர்க்கதரிசி போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், நம்மளை கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை, நாம் திக்கற்றவர்களாக இருக்கிறோம், நாம் தன்மையானவர்களாக இருக்கிறோம், நம்மளுக்கு பெரிய ஒரு சொந்த பந்தங்கள்லாம் இல்லை அப்படின்னு நினைத்து கொள்ளும் பொழுது, திக்கற்றவர்களுக்கு தேவனே நமக்கு துணையாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறார். சங்கீதம் 68:1 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் எழுந்தெழுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவருக்கு பயக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல் அவர்கள் பறக்கடிப்பீர், மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள், வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது, தேவனாகிய உமக்கு முன்பாக வானம் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுகிறீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். இந்த வேத வசனங்களிலிருந்து பார்க்கும் பொழுது, தேவன் யாருக்கு தேவன் அல்ல, யாருக்காக அல்லன்னா, துன்மார்கருக்கு தேவன் அல்ல, சத்துருக்களுக்கு தேவன் அல்ல, அவரை பயக்கிறவர்களுக்கு தேவன் அல்ல. தேவன் எழுந்தருள்வார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பயக்கிறவர்களுக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல பறக்கடிப்பீர், மெழுகு அக்னிக்கு உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 விஷயங்களை பார்க்கிறோம். இன்றைய வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான உலக காலகட்டத்தில் யார் யார் செழிப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவனை பயக்கிறவர்கள் இன்றைய காலகட்டத்தில் யார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த உலகத்தை ஆளுகிறதானே, பொதுவாக நம்ம நாட்டை நம்மை சுற்றி இருக்கிறதான தேசங்களை ஆளுகிறதான
மனிதர்கள் தான் தேவனை பயக்கிறவர்களாக இருக்கார்கள். ஆனால் அந்த பயக்கிறதான அந்த மனிதர்கள் தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக ஓடி போவார்களாம். தேவன் எழுந்தருள்வார். புகை பறக்கடிக்கப்படுவது போல் அவர்களை பறக்கடிப்பார். எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது. புகை கொஞ்சம் காலம் அப்படியே தோன்றும், நெருப்பு பார்த்தினா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த புகை மறைஞ்சிடும். மெழுகு முன் அக்னி உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்களாம். அப்போ இன்றைக்கு துன்மார்க்கரை பார்த்து நாம் பயப்படுவர்களாகவும் கலங்கி தவிர்க்கலாகவும், அநீதியான முறையில் ஆளுகிறதான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கைவிடப்பட்டவர்களாகவும், ஏன் இந்த சூழ்நிலை இப்படி நடக்குது அப்படிங்கிறதான பயமும் கலக்கமும் ஏழைகளாக இருக்கிறதான திக்கற்றவர்களாக இருக்கிறதான நமக்கு இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார் பாருங்க, அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள். மெழுகு என்ன பண்ணும், அக்னிக்கு முன்பாக அது உருகி போகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஏழைகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீதிமான்களாக இருக்கிற நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, துன்மார்க்கரை பார்த்தோம் இல்லை தேவனுக்கு முன்பாக சத்துருக்கள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தோம் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த சங்கீதம் 68:3 பார்க்கிற பிரகாரம், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடையணும். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூற வேண்டும். தேவனை பாடி அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனை பண்ணவர்களாகவும் அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவராகவும் தேவனுக்காக நாம் வழியை ஆயத்தப்படுத்துவர்களாகவும், அவருடைய யெகோவா என்னும் நாமம் சர்வ வல்லவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் செய்கிறவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அவரை தொழுது கொள்ளவும் அவரை உயர்த்தவும் அவருக்காக வாழவும் தேவன் என்ன பண்ணுறார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு அவர் நியாயம் விசாரிக்கிறவராக, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்வானது நடக்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் சற்றே நம்மளுக்கு அது புரியல. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். திக்கற்ற பிள்ளையும் விதவையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறவராக, நியாயம் விசாரிக்கிற தகப்பனாக தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி எனக்கு யாருமே இல்லையே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இல்லை இந்த உலகத்தில் வாழ்கிறதான இல்லை தலைவர்களும் சரி அதிகாரங்களும் சரி துன்மார்க்கமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, இப்போ துன்மார்கர் என்ன பண்ணார், அவரை பயக்கிற சத்துருக்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், துன்மார்கரை பார்த்து நாம் ஓடி போவர்களாக இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்ன பண்ணுறார், மாற்றுவார். இன்றைக்கி தேவனை பார்த்து தேவனை பயக்கிறவர்கள் அவர்கள் ஓடி போவார்கள், அவர்கள் புகைந்து போவார்கள், அவங்க அழிந்து போவாங்க. மெழுகு அக்னிக்கு முன் உருகுறது போல் அவர்கள் என்ன பண்ண துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மெழுகு முதலாவது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அக்னி பட்டவுடனே அது எரிந்து போகும். இன்றைக்கு தேவனை பின்பற்றி தேவனுக்காக வாழுகிறதான கிறிஸ்து மூலமாக தேவனை ஆராதிக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பலவீனர்களாக இருக்கிறோம், ஒருவேளை நாம் திக்கற்றவர்களாக தனிமையானவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன பண்ணுறார், நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய சுதந்திரத்தை அவர் திடப்படுத்துகிறார். அதே சங்கீதம் 68:9 நாம் பார்க்கிறோம், தேவனே சம்பூரண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர்,
உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்து தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அப்போ இன்றைக்கு தேவன் என்ன பண்ணுறார்? ஏழைகளாக இருக்கிறத நமக்கு ஒரு சுதந்திரத்தை அவர் திடப்படுத்துகிறார். அந்த ஏழைகளை அவர் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளிலே ஒருவேளை நமக்கு எவ்வளோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், பிணிகள், இந்த உலகத்தை குறித்ததான கவலைகள், இல்லை நம்ம வேலை செய்கிற இடங்களில் குறித்ததான பயமும் திகிலும் நமக்கு இருந்தால், இந்த நாளிலே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்கள். தேவன் எல்லா ஒரு கடினமான சூழ்நிலையை மாற்றி நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் கொடுப்பார். தேவன் தாமே இந்த நாளில் ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக.